இளையராஜாவையும் பாரதி ராஜாவையும் ஜெயகாந்தன் திட்டி வீட்டை விட்டு விரட்டிய சம்பவம். இளையராஜாவும் பாரதி ராஜாவும் சினிமாவில் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த காலம். சினிமா வாய்ப்புகள் எதுவும் அவர்களுக்கு கிடைக்காததால் என்ன செய்யலாம், யாரை போய் பார்க்கலாம் என்று நினைத்த போது ஜெயகாந்தன் அப்பொழுது சினிமாவில் எழுதி கொண்டிருந்தார். ஏற்கனவே இளையராஜாவிற்கு ஜெயகாந்தனை தெரியும். ஜெயகாந்தனை போய் பார்த்தால் சினிமா வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கலாம் என்பது இளையராஜாவின் எண்ணம். அதனால் பாரதி ராஜாவை அழைத்துக் கொண்டார். அவரது அண்ணன் பாஸ்கரும் சேர்ந்து கொண்டார். 3 பேரும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜெயகாந்தன் வீட்டிற்கு போனார்கள். தோழர் என்றார் ஜெயகாந்தன். உட்கார சொன்னார். காபி சாப்பிடலாமா என்றார். வந்தது. என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்றார். ராஜா கொஞ்சம் தயக்கத்துடன், ஊரை விட்டு வந்து விட்டோம், சினிமாவில் முயற்சி பண்ணலாம் என்று நினைக்கிறோம், உங்களை நம்பித்தான் சென்னைக்கு வந்தோம் தோழரே என்று சொன்னார். திடீரென்று ஜெயகாந்தன் குரலை உயர்த்தி சீறினார். என்ன நம்பி வந்தீங்களா? கேட்காம, என் அனுமதி இல்லாம என்ன நம்பி எப்படி நீங்க வரலாம்? உங்க நம்பித்தானே நீங்க வந்திருக்கணும் என்று வீட்டை விட்டு விரட்டி விட்டார். பாரதி ராஜாவுக்கு பயங்கர கோபம். இளையராஜாவோ அவர் ஆத்திரத்துல சொன்னாலும் ஒரு உண்மை இருக்கு, நம்ம நம்பலங்கிறத நமக்கு உணர்த்திட்டார் என்று சொன்னார்.